இன்றைக்கி நம்ம மைதாவும் தேங்காயும் வச்சு ஒரு இனிப்பு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நான் மைதா சேர்த்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மாவு கரைச்சாச்சு. இந்த பதத்தில் மாவை கரைச்சிக்கணும். இப்போ இந்த தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு தேங்காய் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா சாதா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ இதில் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மைதானால ரொம்ப கிறிஸ்பியாக வராது. பான் கேக் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு. இதில் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சு கலந்து வச்சுருக்கிற இந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த பூரணத்தை இதில் வச்சுட்டு இப்படி ரோல் மாதிரி செய்யணும். இதை இப்போ நம்மளோட தேங்காய் பூ மைதா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.